டி சக்தி, இங்கே நில்லுடா. யாராவது வந்தாங்கன்னா எனக்கு உடனே மிஸ் கால் கொடு, சரியா? டேய், நான் தெரியாம கேக்குறேன். காலையில தாண்டா அவளைய பார்த்து பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்த. இப்ப திரும்பவும் அவளைய பார்த்தே ஆகணுமா? அதுவும் இந்த பாதி ராத்திரியில? டேய், அவ எனக்கு ஓகே சொல்றதுக்கு முன்னாடியே படுத்தா தூக்கம் வராதுடா. கண்ணை மூடுனா அவதாண்டா வந்து நிப்பா. இதுல வேற அவ எனக்கு ஓகே சொல்லிட்டாளா, அவளை பார்க்காம இருக்க முடியலடா. டேய், உனக்கு கண்ணை மூடுனா அவ வந்து நிக்கிறா. எனக்கு கண்ணை மூடுனா அந்த அரவிந்த் துப்பாக்கியோட என்ன துரத்துற மாதிரியே கனவு வருதுடா. இங்க பாரு, அவ வேற ஒருத்தனுக்கு நிச்சயமான பொண்ணுடா. இந்த ராத்திரியில நீ அவளை பார்க்க போறத மட்டும் யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்க, அவ்வளவுதான்டா. டேய், அதுக்கு தானடா நீ இருக்க. எதுக்கு? செருப்படி வாங்கவா? டேய், அது இல்லடா, யாராவது வந்தா மாட்டிக்காம சிக்னல் கொடுக்க தானே நீ இருக்க. டேய், நீ ஒன்னும் பயப்படாதடா. 2 நிமிஷம் பேசிட்டு உடனே நான் வந்துருவேன். டேய், ஒரு 2 நிமிஷம் என்னன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, லேட் பண்ணேன்னு வச்சுக்க, நான் எதுவும் பார்க்க மாட்டேன், கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். ஓகே, அப்ப நான் காலையில வரைக்கும் ஐஷு கூடயே இருந்துட்டு வரேன். செருப்பு பிஞ்சிரும் உனக்கு. மூடிட்டு 2 நிமிஷத்துல வரேன். சரிடா, வரேன். டேய், இந்த ராத்திரியில தனியா நிக்க வேற பயமா இருக்குடா. அதுக்காகவாவது கொஞ்சம் சீக்கிரமா வாடா. டேய், தனியா நிக்க பயமா இருந்தா சாமி பாட்டு பாடிக்கிட்டே நில்லுடா, பயம் போயிடும். என்னது, சாமி பாட்டு பாடவா? ஹல்லா ஹல்லா டொண்டொடன் டொட்டொய் ஹல்லா ஹல்லா, நீ இல்லாத இடமே இல்லை, ஃப்ரெண்டாலே ரொம்ப தொல்லை. இதுவரை நான் கண்டு கொண்ட கனவு நீ தந்தது, கண்ண மூடி கண் மேலே முத்தம் கொடுக்கலாம் நீ சொன்னது, கையை பிடித்துக் கொண்டு நடந்து போகலாம் நீ சொன்னது, மனதுக்கு வலிக்கவில்லை உணர்வு, உணர்வென்னும் குறையவில்லை, குறைந்தால் கண்கள் கலங்கிவிடும், வழியில் உயிரை போக்கிவிடும், உன்னாலே இருக்கின்ற எந்த காத வழியே, நீ இருக்கும் பொழுது இல்லை இந்த வழியே. ஹோய், நீங்களா இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? வேற எதுக்கு? பொண்ணு பார்க்கதான். எது, இந்த பாதி ராத்திரி இல்லையா? பேய் கூட தூங்க போயிருக்கோம், இந்நேரத்துலயா என்ன பார்க்க வருவீங்க? ஆமா, பேய் கூட தூங்க போயிருக்கோம். ஆனா நீ இன்னும் தூங்காம என்ன பண்ற? அது ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே இருந்துட்டேன். ஏய், என்னதானே யோசிச்சுட்டு இருந்த? இல்ல. அப்புறம் அந்த அரவிந்தியா? ஏய், சும்மா சொன்னம்மா, சீரியஸ் ஆகாத. ஏங்க, நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் இப்படி என் கூட பேசிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்லையா? ஐஷு, நாளைக்கு நடக்க போற விஷயத்த நினைச்சு வருத்தப்பட்டு இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை இழக்க கூடாது. உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு இன்னும் 7 நாள் இருக்கு. 7 நாளைக்கு அப்புறம் நான் உயிரோட இருப்பனா இல்லையான்னு கூட என்னால உறுதியா சொல்ல முடியாது. அப்படி சொல்லாதீங்க. ஏய், நெருப்புனா வாய் சுற்றாது. நாளைக்கு என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த நிமிஷம் நீ என் பக்கத்துல இருக்கல்ல, இதுதான் நிஜம். நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேங்கிறத நினைச்சு வருத்தப்பட்டு இன்னைக்கு நீ என் கூட இருக்க இந்த சந்தோஷத்தை என்ன மிஸ் பண்ண சொல்றியா? இந்த 7 நாள் நீங்க என் கூட இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு உங்க கூட வந்துருவணும்னு பயமா இருக்கு ஷமீர். ஹோய், என்ன நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. சரி, இன்னைக்கு நீ என்கிட்ட லவ் சொன்ன சந்தோஷத்துல எனக்கு தூக்கமே வரல. உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் நிம்மதியா போய் தூங்குவேன். ஆமா, உனக்கு இன்னும் தூக்கம் வரல? இல்ல, நான் நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆகுது. ஏன்? முன்னாடி எல்லாம் எப்பவும் என் அம்மாவோட மடியில தலை வச்சு தான் தூங்குவேன். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அம்மா மடியில தலை வச்சு படுக்கும்போது எல்லா கஷ்டமும் மறந்துடும், நிம்மதியா தூக்கம் வரும். ஆனா இப்போ அம்மாவும் இல்ல, நிம்மதியும் இல்ல. ஏய், நீ எதுவும் நினைச்சுக்கலன்னா என் மடியில தலை வச்சு தூங்குறியா? அதெல்லாம் வேண்டாம். என்ன, எங்க என் மடியில தலை வச்சு தூங்குனா உன் மனசு மாறி இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி என் கூட வந்துருவியோன்னு பயமா?
அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. என்ன நடந்தாலும் சரி, என் மனசும் மாறாது, என் முடிவும் மாறாது. அப்புறம் எதுக்கு பயப்படுற? இங்க பாரு, நான் ஒன்றும் உன்கிட்ட எதுவும் தப்பா கேட்டுடலையே. அம்மா மடியில தலை வச்சு படுக்கிற மாதிரி நினைச்சு என் மடியில படுன்னு தான் சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இப்படியெல்லாம் பண்ணா உன் மனசு மாறாதுன்னு உனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தா படு, இல்லைன்னா வேண்டாம். சிறக்கும் போது முறப்பு மழைக்குள் வெயில் அடிப்பு நான் போனாலும் போகாத சொல்லிட்டேன். முடியும் என நினைச்சா தொடரும் என முடிப்ப நீ மாறாத நான் மாறிட்ட. நிலவுக்குள்ள இல்ல நீரு, நீரில் தூங்கும் நிலவ பாரு. ஓஹோ ஏன் மாமா, ஐஷுக்கு அரவிந்த் கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இருக்குல்ல? ஏய், என்ன தங்க இப்படி கேக்குற? இன்னும் 6 நாள்ல கல்யாணம். இப்ப வந்து ஐஷுக்கு அரவிந்த் மேல விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ, அது இல்ல மாமா. கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க, சரி. ஆனா கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமாவது 2 பேரும் ஒருத்தர் பேசிக்கிறதோ இல்ல வெளியே எங்கேயாவது போறதோ அப்படியெல்லாம் ஏதாவது பண்ணணும்ல. ஆனா இவங்க 2 பேரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு மூலையில இருந்துக்கிறாங்க, பேசவும் மாட்டேங்கிறாங்க, ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிறாங்க. அதான் எனக்கே ஒரே சந்தேகமா இருக்கு மாமா. தங்கம், அது 2 பேருக்கும் முன்னாடி பழக்கம் இல்லைல்ல. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் 2 பேரும் முத தடவை பாக்குறாங்க. அதுக்குள்ள திடீர்னு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியாச்சு. அந்த ஒரு தயக்கம் இருக்கும்ல, அதனாலயா இருக்கும். போக போக சரியாயிருவாங்க. அது சரி மாமா, கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சரி. ஆனா கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒருத்தர் பார்க்கணும்னு தோணாதா, இல்ல பேசணும்னு தோணாதா? ஆனா இவங்க 2 பேரும் பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க மாமா. அதெல்லாம் பேசிப்பாங்களா இருக்கும்டி. ஏன்னா எல்லாம் நம்ம முன்னாடியாவா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தனியா பேசுவாங்களா இருக்கும், இல்ல போன் எதுவும் பண்ணி பேசுவாங்களா இருக்கும். அது நமக்கு எப்படி தெரியும்? ஐயோ இல்ல மாமா, நான் எப்பவும் ஐஷுவை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அவ போனையே எடுக்க மாட்டேங்கிறா. இத்தனைக்கும் அரவிந்த் தான் அவளுக்கு புது போன் வாங்கி கொடுத்தாரு. அந்த போனை எடுத்து கையில வச்சு ஒரு நாள் நான் பார்த்ததில்ல. நேர்லயும் 2 பேரும் பேசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்பதான் மாமா பேசுவாங்க? என் தங்கம், அவங்க எப்பவோ பேசிக்கிறாங்க. அதுல உனக்கு என்னடி இப்ப பிரச்சனை? அது இல்ல மாமா, என்னதான் இருந்தாலும் நம்ம ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறோம்னா அவர் மேல ஒரு ஆசை, அவர்கிட்ட பேசணும்னு ஒரு விருப்பம் எல்லாம் இருக்கும்ல மாமா. ஆனா இவ எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாளே. ஏன் தங்கம், கல்யாணம் பண்ணிக்க போறவர் மேல ஆசை விருப்பம் இத பத்தி எல்லாம் நீயா பேசுற? ஏன் மாமா? அது இல்ல தங்கம், கல்யாணமாகி 6 மாசம் பக்கத்துல கூட படுக்க விடாம என்னைய நீ அலைய விட்டது இந்த ஊருக்கே தெரியும். நீ எல்லாம் ஆசை விருப்பம் நல்லா பேசுற பத்தியா? அதான் ஆச்சரியமா இருக்கு. ஏ மாமா, இப்ப நம்ம கதையை யாராவது கேட்டாங்களா? நான் அரவிந்த் ஐஷு கதையை தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் காதல் ஆசை விருப்பம் எல்லாம் நீ சொல்லும் போது இந்த இடத்துல நான் பட்ட கஷ்டத்தை பதிவு பண்ண விருப்பப்பட்டேன், அவ்வளவுதான். நீ மேல சொல்லு. ஒரு மேலையும் உள்ள போங்க. ஏய், கோச்சுக்கிட்டியா? ஆமா. ஏய், உன் கோபம் போனா நான் என்ன பண்ணுன்னு சொல்லு, பண்றேன். அது எப்படி மாமா நீங்க சொல்லலாம்? 6 மாசம் நான் அலைய விட்டது மட்டும் சொல்றீங்கல்ல, அடுத்த 6 மாசம் ஃபுல்லா டூயட் தான பாடிட்டு இருந்தோம், அத சொல்றீங்களா? அடியே, அந்த பேச்ச நான் அப்பவே விட்டுட்டேன்டி. ஆமா மாமா, நான் பண்ணதை மட்டும் சொல்லுவீங்க, ஆனா நீங்க பண்ணதை சொன்னா அந்த பேச்ச அப்படியே விட்டுருவீங்க, அப்படிதானே? அடியே, ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா அதை புடிச்ச 2 மணி நேரம் மூச்சு விடாம சண்டை போடுறதுக்கு இந்த பொண்ணுங்களால மட்டும் தாண்டி முடியும். ஏய், ஏண்டி மூஞ்சி அப்படி வச்சிருக்க? கொஞ்சம் சிரிய. முடியாது. என்னது முடியாதா? இப்போ உன்னை சிரிக்க வைக்கிறேன், பாக்குறியா? நீங்க என்ன செஞ்சாலும் நான் சிரிக்க மாட்டேன். என்ன செஞ்சாலும் சிரிக்க மாட்டேன்? மாட்டேன். மாமா, இப்ப எதுக்கு இப்படி பக்கத்துல வரீங்க? தள்ளி போங்க. நீ தானே என்ன செஞ்சாலும் சிரிக்க மாட்டேன்னு சொன்ன. நீ சிரிக்காமே இரு, நான் என்னமோ பண்ணிட்டு போறேன். மாமா, உங்க பிளான் என்னன்னு தெரியுது. நான் சிரிச்சிட்டேன், போதுமா? தள்ளி போங்க. அதெல்லாம் முடியாது தங்கம். மாமா ஒரு ஃப்ளோக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நீ என்னதான் வேண்டான்னு சொன்னாலும்
மைனக்குட்டி என்னாச்சுடா ஏன் அழுதுட்டு இருக்க? டாக்டர் அங்கிள், இங்க பாருங்க, இந்த குருவி எந்துக்கவே மாட்டேங்குது. ஐயோ மைனக்குட்டி, அந்த குருவி செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். அது பக்கத்துல போகாத, இங்க வா. செத்து போச்சா? டாக்டர் அங்கிள், இந்த குருவி ஏன் செத்து போச்சு? பாவம்ல. ஐயோ மைனக்குட்டி, அது இப்ப ரொம்ப வெயிலா இருக்குல்ல, அதான் இந்த குருவிங்களுக்கெல்லாம் பாவம் எங்கேயுமே தண்ணி கிடைக்கலன்னா இப்படிதான் வெயில் சூட்டுல இப்படி செத்து போயிடும். ஏன் டாக்டர் அங்கிள், இந்த குருவிக்கு யாருமே தண்ணி கொடுக்கல. பாவம்ல இந்த குருவி. ஆமா மைனக்குட்டி, பாவம் தான். என்ன பண்றது, இந்த வெயில் டைம்லலாம் நம்ம வீட்டுக்கு வெளியே மொட்டை மாடியிலலாம் கொஞ்சம் தண்ணி வைக்கணும். அப்ப இந்த மாதிரி குருவிங்கெல்லாம் அந்த தண்ணியை குடிச்சிட்டு இருந்துக்குங்க. அப்ப அதுங்களுக்கு எதுவும் ஆகாது. நம்ம தண்ணியெல்லாம் வைக்காம இருக்கவும் தான் இந்த மாதிரி குருவிங்க தண்ணி இல்லாம வெயில் சூட்டுல இப்படி செத்து போகுதுங்க. அப்படியா டாக்டர் அங்கிள்? இனிமே நானும் வீட்டுக்கு வெளியே குருவிக்கு தண்ணி வைப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்க வீட்டுக்கு வெளியே குருவிக்கு தண்ணி வைங்க. இல்லைன்னா பாவம் குருவி எல்லாம் செத்து போயிடும். அப்புறம் இந்த வெயில்ல நம்மளாலேயே வெளியே போக முடியல. பாவம் இந்த குருவிங்கெல்லாம் எப்படி வெளியே போய் சாப்பிடும்? அதனால உங்க வீட்டுக்கு வெளியே தண்ணியும் அரிசியும் வைங்க. அப்போ இந்த குருவிங்கெல்லாம் அதை சாப்பிட்டுட்டு இருந்துக்கும். பாவம் தானே. மைனக்குட்டி, நீ ஒன்றும் கவலைப்படாத. மைனக்குட்டி சொல்றத எல்லாரும் கேட்பாங்க. எல்லாரும் கண்டிப்பா வீட்டுக்கு வெளியே அரிசி தண்ணி எல்லாம் வைப்பாங்க. இதுக்கப்புறம் குருவி எல்லாம் சாகாது. சரியா? நீ அழாத, வா நம்ம உள்ள போலாம். சரி டாக்டர் அங்கிள். ஏ ஐசுகண்ணே, என்ன இது தட்டுல சோட்டை போட்டுக்கிட்டு திங்காம பாத்துக்கிட்டே இருக்கவா? நல்லா அள்ளி தின்னு. ஐயோ போதும் பாட்டி, சாப்பிடவே பிடிக்கல. அது என்ன ஐசுகண்ணே, நீ இப்படி தின்னா எப்படி? கல்யாணம் ஆக போகுது. நல்லா சாப்பிட்டாதானே நல்லா கொள்ளு கொள்ளுன்னு கல்யாணத்துக்கு அழகா இருக்க முடியும். எங்க காலத்துல எல்லாம் நாங்க கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னா 2 மாசத்துக்கு முதல்லயே நல்லா சாப்பிட்டு நல்லா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நல்லா அழகா இருப்போம். ஆனா இந்த காலத்து பிள்ளைகள் அப்படியா? ஒண்ணும் செய்யறது கிடையாதுமா. இந்த போனையும் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியது. கடைசியில கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் பியூட்டி பார்லருக்கு போய் என்னத்தையோ மூஞ்சி பூரா சுண்ணாம்பு அடிச்சுக்கிட்டு அழகாயிட வேண்டியது. என்ன அம்மாச்சி, யாரும் கிடைக்கலன்னா ஐஸ் உட்கார வச்சு அருவா போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இலே, அறிவையாமலே போடுறேன். கல்யாணமாக போற பிள்ளைக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. ஆமா ஆமா, நீங்க அறிவுரை சொல்லி அப்படியே அவன் நல்லா ஆன மாதிரி தான். இலே கொஞ்சம் போல மூத்தோரு சொல்லி முதிர் நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க. ஆதியம் கடிக்கும்போது கசக்க தான் செய்யும், அப்புறமா தான் இனிக்கும். இனிக்கட்டும் இனிக்கட்டும். இவன் ஒருத்தம்மா நம்மள கலாய்க்கிறதுக்குனே வந்து பிறந்திருக்காமா இவன். அதுவே டாக்டர் தம்பி வாங்க, நானே உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். என்னென்ன சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லை தம்பி, இன்னும் ஒரு வாரத்துல என் தம்பி அரவிந்துக்கும் எங்க வீட்டு பொண்ணு ஐஷுவுக்கும் கல்யாணம் வரப்போகுது. அதான் நீங்க ஒருவேளை கிளம்புற மாதிரி இருந்தா கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு போனா போதும். ஐயோ அண்ணா, இதை நீங்க சொல்லவே வேண்டாம் அண்ணே. கண்டிப்பா கல்யாணம் வரைக்கும் இருந்து கூட்டிட்டு தான் போவேன். என்ன தம்பி? அது கல்யாணம் வரைக்கும் இருந்து வாழ்த்திட்டு தான் போவேன்னு சொன்னேண்ணே. சரி சரி தம்பி. அப்புறம் பாவம், நீங்க இத்தனை நாள் தான் அங்க டென்ட்லயே இருந்தீங்க. இப்போ இது கல்யாண வீடாயிருச்சா, இனி ஒரே கலகலப்பா இருக்கும். அதனால பேசாம இங்கேயே வந்து இருங்க தம்பி. அதுக்கப்புறம் ஆரம்பத்துல வந்த மாதிரி இப்ப கூட்டமும் இல்லையே. யாராவது 1-2 பேர் தானே பார்க்க வராங்க. அது கூட நான் சொல்லிக்கிறேன், அவங்க எங்க வீட்லயே கூட வந்து பாத்துக்குவாங்க. நீங்க எங்க வீட்லயே இருங்க தம்பி, இங்கதான் உங்களுக்கு வசதியா இருக்கும். ஆமாண்ணே, நீங்க சொல்றது சரிதான். இதுக்கப்புறம் இங்க வீட்லயே இருக்கிறது தான் எனக்கும் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் தம்பி, நானும் அதுதான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, இங்கேயே இருந்துக்கங்க. நான் வேணா பசங்க கிட்ட சொல்லி அங்க டென்ட்ல உள்ள பொருள் எல்லாம் இங்க வீட்லயே கொண்டு வந்து வைக்க சொல்லிடுறேன். சரிங்க அண்ணே. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.